கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இளையரசு நிதல் பிரிக்காவை சேர்ந்த 12 ஊர்கள் 2008ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டு வருவாய்த்துறை மட்டும் எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் பஞ்சாயத்து சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள், சிக்கலான விஷயங்கள் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திலும், அதன் பிறகு தென்காசி மாவட்டம் மாற்றப்பட்ட பிறகு தென்காசி மாவட்டத்திலும் எங்களுக்கு தொடர்ந்தது. இதனால் எங்களுக்கு சங்கரங்கோவில், குருவிகுளம், அதாவது கோவில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி என்ற பல்வேறு இடங்களில் பல்வேறு மனுக்கள், பல்வேறு வடிவங்களில் நாங்கள் அலக்களிக்கப்பட்டோம். நாங்கள் தொடர்ந்து கோவில்பட்டி யூனியனோடும் தூத்துக்குடி மாவட்டத்தோடும் எங்களுக்கு 13 கிலோமீட்டர் தான் கோவில்பட்டி. அதனால் தொடர்ந்து கோவில்பட்டி யூனியனோடு இணைப்பதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் காரணமாக தொடர்ந்து நடத்தினோம். ஆனால் அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் எங்களுடைய தொடர் பிரச்சனைகள் அப்படியே தான் இருந்தது. அதனால் நாங்கள் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தோம். அந்த மனுவில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த 12 ஊர்களை கோவில்பட்டி யூனியனோடு தூத்துக்குடி மாவட்டத்தோடு அந்த 12 பஞ்சாயத்துக்களை இணைக்க வேண்டும் என்ற தீர்மானம், அதாவது ஒரு தீர்ப்பாணை வந்த பிறகு தமிழக அரசு விழித்து கொண்ட தமிழக அரசு அங்குள்ள உண்மையான மக்கள் பிரச்சனையை கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. 12 ஊர்களும் இனி கோவில்பட்டி யூனியனோடு தூத்துக்குடி மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. இது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஊடகத்துறை நண்பர்களும் ஊடகவியலாளர்களும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார்கள். அவர்கள் எங்களுடைய 17 ஆண்டுகால போராட்டத்தை பலமாக ஆதரித்தார்கள். இந்த போராட்டம் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனுவும் பல்வேறு இடங்களுக்கு அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வேதனை எங்களுக்கு தான் தெரியும். பாதிக்கப்பட்ட 25,000 மக்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறந்திருக்கிறது. ஆகவே இது எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. 12 ஊர்களைச் சேர்ந்த இளையரசு நிதல் பிரிக்காவை சேர்ந்த 12 ஊர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழக அரசுக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் இந்த விஷயத்தில் ஒரு துரித நடவடிக்கை எடுக்க உதவிய அனைத்து பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசானது இளையரசு நிதல் உள்ளிட்ட 12 ஊராட்சிகளை கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைத்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இது நமது பகுதி மக்களின் 58 வருட போராட்டம். 40 வருடங்களுக்கு பின்புதான் வருவாய்த்துறைகளை கோவில்பட்டி வட்டத்துடன் இணைத்து அரசாணை வெளியிட்டு 18 வருடங்கள் சட்ட போராட்டத்திற்கு பின் தற்போது ஊராட்சிகளை 12 ஊராட்சிகளை கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது பெரும் மகிழ்ச்சி. இந்த பகுதி மக்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரொம்ப சிரமப்பட்டாங்க. கடந்த ஒரு 18 வருஷமாக தூத்துக்குடிக்கும் தென்காசிக்கும் சங்கரங்கோயிலுக்கும் குறியுளத்திற்கும் சென்று அல்லோல் பட்டாங்க. எப்படின்னா, எந்த ஒரு கோப்பு கொண்டு போகணும், ஒரு உள்ளாட்சி சார்பான எந்த கோப்பு இருக்கட்டும், ஒரு அப்ரூவல் இருக்கட்டும், வீடு கட்டுவதாக இருக்கட்டும், எது இருந்தாலும் உள்ளாட்சித்துறை தென்காசி மாவட்டத்தில் இருந்ததால் தூத்துக்குடிக்கும் அதுக்கப்புறம் சங்கரங்கோவிலுக்கும் தென்காசிக்கும் சென்று அலைய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பொதுமக்கள் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் 3 மாதங்கள் 4 மாதங்கள் காலதாமதம் ஆயிடுச்சு. ஆனால் மக்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. நமக்கு ரொம்ப இந்த 12 கிராம மக்களை நம்ம உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் சொல்லணுன்னா ரொம்ப பொறுமை காத்தாங்க. அரசு நமக்கு செய்யுங்கிற நம்பிக்கையோடு இருந்தாங்க. ரொம்ப அல்லல்பட்டாங்க. நடக்குமா நடக்காதா அங்கிற ரொம்ப ஒரு கஷ்டத்தில் வந்துட்டாங்க. ஆனால் தற்போது இந்த அரசானது நம்ம 12 கிராம பொதுமக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது ஒரு 58 வருட கால போராட்டம். எப்படின்னா, எல்லா அரசியலமைப்புகள், விவசாயிகள் எல்லாருமே கோவில்பட்டிக்கு மிக அருகாமையில் இந்த 12 கிராமங்கள் இருந்ததுனால கோவில்பட்டிக்கு சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஒரு 58 வருஷம் முன்னாடி எப்படி ஆரம்பித்ததுன்னா, அங்கேருந்த விவசாயிகள் ஒரு நெல்லை ரைஸ் மில்லு கொண்டு வர முடியாதான்.
கோவில்பட்டிக்கு இந்த இளையச்சந்தல் பக்கத்தில் உள்ள 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற கிராமத்திலிருந்து நெல் மூட்டையை ரைஸ் மில்லு கோவில்பட்டி தான் வரணும். அது வர முடியாதான். லெவி கட்டிட்டு வந்திருக்காங்க. போய் திருநெல்வேலி பெர்மிஷன் வாங்கிட்டு வரணுமா, அனுமதி வாங்கிட்டு வந்து தான். அப்போ விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட போய்த்தான் நம்ம கோவில்பட்டி வட்டத்தில் வரணும் அங்கிற ஒரு தாட்டு அப்போ வந்திருக்கு. அப்போவுமே நம்ம கோவில்பட்டியோடய இருந்தால் தான் நமக்கு நல்லது அன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் போகலான்னு வந்துச்சு. ஆனால் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு உரமோடு எடுக்கணும் செய்யணும் வைக்கணுனாலும் கோவில்பட்டியில் கிடைக்காது. அந்த உள்ளாட்சி அமைப்பு திருநெல்வேலியிலும் தென்காசி மாவட்டத்தினால அங்கே போய் தான் அனுமதி வாங்கிட்டு வரணும். ஒரு 5 மூடை அனுமதி வாங்குறதுக்கு வேளாண்மைத்துறை தென்காசிக்கு போயிட்டு வரணும்னா அதுக்கே ஒரு 100 ரூபா 200 ரூபா செலவாயிரும். இப்படியெல்லாம் ஒரு கஷ்ட ஒரு நிலைமை தள்ளப்பட்டனால போராடினாங்க. ரொம்ப நாள் போராடினாங்க எல்லாரும். மாவட்ட ஆட்சியர்களை, தென்காசி மாவட்ட ஆட்சியர், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரில் எல்லாரும் பல கட்ட போராட்டங்கள் பல முறை போய் சந்தித்து அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவுக்கு இந்த அரசானது மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து இந்த ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க.